ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஆரம்பம் முதல் முடிவு வரையந்தம் உம்முடைய பிரசன்ஸ் இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே ஸ்தோத்திர, நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, உம்முடைய மகிமையால் நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரே கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்து ஆண்டவரை எங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தி பெருவிழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஆன்லைனில் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மளோட உறவுகள்லாம் நம்ம வீட்டோடு நின்றுருவாங்க, நம்மளுக்கு கொடுத்த பிள்ளைகள்லாம் கலரையோடு நின்றுவாங்க. ஆனால் கடைசி வரையிலும் நம்ம கூட யார் தெரியுமா வருவார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் கைவிடாத நேசர். நம்ம கரத்தை பிடிச்சி கடைசி வரையிலும் நம்ம கூட வருவார். நம்ம சாகிற வரையிலும் மட்டும் இல்லை, அடுத்து மறுமையிலையும் நித்தியத்தில் சேர்க்க நம்ம கரத்தை பிடித்து அவர் நடத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அவர் கரம் பிடிச்சிட்டு சும்மா கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை உண்டு பண்ணிக்கிற ஆண்டவர். ஆமாம், மனுஷன்னா கூட்டிகிட்டு விட்டுருவாங்க. ஆண்டவர் நம்மளுடைய இருதயங்களை அறிந்து எல்லா ஒரு பாரங்களையும் கவலைகளையும் எடுத்து போடுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம சேர்ந்து தெரிந்த ஒரு பாடல் தான். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம பாடலாமா? கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா. நம் ஆண்டவர் நோய்களை நீக்கி பேய்களை ஒட்டுகிறவர். நொந்து போன உங்களுடைய இருதயத்தை, நொந்து போன உங்களுடைய உள்ளத்தை மறுபடியும் கட்டுகிற ஒரு ஆண்டவராய், ஆட்சிக்கிற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அந்த அப்பாவை நாம் விசுவாசத்தோடு வரிகளை விழுந்து பாடுவோம். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் நமக்கு தருவார். நம் ஆண்டவர் சமாதானம் சந்தோஷம் தருகிற ஒரு ஆண்டவர். சமாதானம் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இந்த பாடல் முடிவில் பாருங்களேன், இந்த வரிகளை பாடிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் ஒரு தெய்வீக சமாதானத்தினால உங்களை நிரப்ப போகிறார். அளவில்லாத சந்தோஷத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதானம் சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். வாழ்க்கையில என் கடன் தொல்லை என்னை விட்டு போகவே செய்யாதா, இதுக்கு முடிவுதான் என்னன்னு சொல்லி கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கடன் தொல்லை கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உன் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து உன்னை ஆசீர்வதிக்க நான் இருக்கிறேன் மகளே மகனே என்று சொல்லி உங்கள் அருகில் வந்திருக்கிறார். நம் விசுவாசத்தோடு பாடுவோம்.
தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்ல கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் தொடச்சிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சின்னதா நான் ஒரு கடை ஆரம்பிச்சிட்டேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். இந்த காரியத்துல, இந்த பிசினஸ்ல ஜெயம் இருக்குமா, ஆசீர்வாதம் இருக்குமா? கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், எடுத்த காரியத்துல வெற்றி பெற செய்கிற ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார், உங்கள் நடுவில் இருக்கிறார். கலங்காதீங்க, திகையாதீங்க. நீங்க எதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்களோ ஆண்டவர் அதை, அந்த பிசினஸ் வேலை எதனாலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தண்டன தனானா, தந்தான தண்டன தனானா, தந்தான தண்டன தனானா, தந்தான தண்டன தனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்க்மான்சியா எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார்ல. இந்த பாட்டை பாடும்போதே ஜீசஸ் அப்படியே நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்குதானே? பாருங்களேன், ஏசப்பா நம்ம கூடயே இருக்கிறாங்க. அவர் உற்சாகல தன்னானா தனனா, அப்பா என் ஆண்டவர் என் கூட வந்துட்டாருப்பா, என் நோயெல்லாம் நீக்கிட்டார், என் கடன் எல்லாம் போக்கிட்டார். விசுவாசிச்சா கட்டாயம் ஆண்டவர் செய்வார் இல்லை? அதனால நம்ம உற்சாகமா தன்னானா தனனா ஒரே ஒரு முறை பாடுவோமா? இயேசு என் கூட வருவா, எல்லாவித அற்புதத்தை என் வாழ்க்கையில இன்றைக்கே செஞ்சிருவா. விசுவாசத்தோடு நம்ம இந்த ஒரு லைனை மட்டும் பண்ணலாமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். உங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். அதனால் தன்னான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா, தந்தான தன்னன தனானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாடும்போதே ஆண்டவர் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவர் சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தான் நீங்கள் பாருங்களேன், கண்ணை மூடி இயேசுவேன்னு நீங்கள் கூப்பிட்டு தான் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் தந்துடுவார் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் இதுவரையில் இருந்த கஷ்டம், கடன், தொல்லை, பாரம் எல்லாம் நீங்கி ஒரு தெய்வீக சந்தோஷத்தை பார்க்க முடியும். நீங்கள மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, உன் முகத்தில் என்னைக்கில்லாத ஒரு பிரகாசம் இருக்குதே, என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம், ஏசு என் உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரியா, ஏசு என் உள்ளத்துக்குள்ள நான் கூப்பிட்டுட்டேன்ல, என் வீட்டுக்கு நான் கூப்பிட்டுட்டேன்ல, அதனால தான் இந்த சந்தோஷம். நீங்கள் சொல்லலாம், நாங்கள் எப்படி இங்கே உற்சாகமாக நின்று பாட முடியுது? எங்கேயோ ஒரு மூலையில் கடந்த, பேரு கூட தெரியாத, முகவரி அறியாத ஒரு கிராமத்தில் கடந்த நான் வந்து இப்படி பாடுறேன்னா, ஏசு என் உள்ளத்துக்குள்ள வந்தார், ஏசு என் வீட்டுக்கு வந்தார், குடும்பத்தில் வந்தார், இங்கே நின்று பாட முடியுது. ஆண்டவர் உங்களை இப்படி உயர்த்துகிற ஒரு ஆண்டவர். அடுத்து ஒரு பாடலை நாம் பாடுவோம், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நம் இயேசு நல்லவர், அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார், ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். அந்த இயேசுவை நாம் சேர்ந்து துதிப்போம். நாம் சாத்தானை துதிக்க துதிக்க சாத்தானை காலின் கீழ் மிதிப்போம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர், அவர் கைவிடாத நேசர்.
செய்கிறவர், சர்வ வல்லவர். அவர் சமாதானம் தருகிறார். யாருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கிற எல்லாருக்கும் அவர் அதிசயமானவராய், ஆச்சரியமானவராய், வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற ஒரு ஆண்டவராய் வந்திருக்கிறார். எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ உங்க அருகில அவர் வந்திருக்கிறார், உங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்க. கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார், உன் வேதனை அறிகிறார், இன்று விடுதலை தருகிறார். கண்ணீரோடு கவலையோடு யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைமுகமா நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர் நீங்க மறைந்திருந்தாலும் அவர் பார்வை இன்னைக்கு உங்க மேல இருக்கு. உங்க கண்ணீரை துடைக்க உங்க அருகில அவர் வந்திருக்கிறார். தெரிய மாட்டேதே, கர்த்தர் அறிகிறார், வேதனைகளை மாற்றுகிற தேவன். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஐயோ, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு தெரியலையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியலையே, ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? எதுக்கும் பயப்படாதீங்க. அதிகாரத்தை கொடுக்கிற ஆண்டவர் அவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்களுக்கு எதை எப்போ எந்த நேரம் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம அப்பாவுக்கு தெரியுங்க. கரெக்டான நேரத்துல உங்களை தேடி வரும். எதுக்காக நீங்க ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அது கரெக்டா உங்களை தேடி கரெக்டான நேரத்துல வரும். கவலையே படாதீங்க. எதிர்காலம் எப்படி இருக்குமோன்ற ஒரு பயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த வரிகளை நம்ம சேர்ந்து பாடுவோம். அதிகாரத்தை நம் கையில தந்த அப்பாவே, ஒன்று சேர்ந்து துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறம்பே தள்ளாத தேவன். அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். நொறுங்கி போயிருக்கிற உங்க இருதயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு அவர் வந்திருக்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தை தர ஆண்டவர் வந்திருக்கிறார். இயேசுவை நோக்கி மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னால தாங்க முடியல, நான் உடைஞ்சு போயிருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்களேன். நீங்க அப்பாவை மட்டும் நோக்கி கூப்பிடுங்களேன், இயேசுவேன்னு கூப்பிடுங்களேன். உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் இன்று தர வைக்கிறார். கூப்பிடு உண்மையா, குறைவெல்லாம் நீ
எத்தனை ஏமாற்றத்தோடு இருக்கீங்களா? என் பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆகிட்டேன், நான் எடுத்ததெல்லாம் தோல்வியா இருக்கிறேன். அப்பா உங்களை பார்த்துட்டு இருக்கிறார். எல்லாவற்றையும் நீட்டி அவர் கரம் நீட்டி உங்களை தேற்றி நீங்க இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் திரும்ப பெறப்போகிறான். நீங்க சொல்லுகிறது ஒரே ஒரு வார்த்தை தான், இயேசுவேன்னு சொன்னா போதும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னா போதும். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு இழந்த எல்லாவற்றிற்கும் போதும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தரவிருக்கிறார். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் உன் கதவண்டை வந்து நிற்கிறார். அவர் தூரமா இல்ல, நீங்க எங்க அமர்ந்திருக்கிறீங்களோ உங்க அருகில, உங்க வீட்டு வாசல்ல, உங்க பக்கத்துல நிற்கிறார். தேசத்தை சுதந்தரிப்போம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார். கரம் நீட்டி நம்மை தேற்றுவார். கரம் நீட்டி நம்மை தேற்றுகிற ஒரு தகப்பன், நம்மளை விசாரிக்கிற ஒரு தகப்பன் அவர் நம் அருகிலே இருக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, தோல்வி அடைந்து ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை தேற்றுகிற ஒரு ஆண்டவராய் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே மகிமையில் சேர்த்திட, மறுரூபம் ஆக்கிட நம் அருகிலே அவர் கரங்களை பிடித்து அவரோடு கூட மோட்சத்திற்கு அழைத்து செல்ல நம் அருகில வந்திருக்கிறார். நம்மை தள்ளி விடுகிற இருளான ஒரு இடத்துல தள்ளி விடுகிற ஆண்டவர் அல்ல, அவரோடு கூட மகிமையில சேர்த்திட ஆண்டவர் நம் மத்தியில வந்திருக்கிறார். எழுந்திருந்து நாம் எழுந்திருந்த கரங்களை தட்டி நாம் பாடுவோம். தேசத்தை சுதந்தரிப்போம். யார் எங்கு உட்கார்ந்து அமர்ந்திருந்தாலும் கரங்களை தட்டி அப்பாவை நாம் ஆர்ப்பரிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்ல கரங்களை தட்டி நல்லா நம்ம கண்ணீரை துடைக்கிற அந்த ஆண்டவர், நொறுங்குண்ட நம் இருதயத்தை தேய்ச்சுகிற அந்த ஆண்டவர், நல்லா இருக்கிற இடங்களில கரங்களை தட்டி அப்பாக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இப்படி ஒரு தெய்வம், இப்படி ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரே. அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹalleluya. நல்லவருக்கு நண்பர்கள் இருப்பாங்கப்பா. ஆனா நம்ம பாவியும் துரோகிகளுமாய் இருக்கும்போது அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறாரே, நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரே. நான் இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன். ஏமாற்றம் தோல்வியா, வாழ்க்கையில ஏமாந்து போய் இருக்கிறீங்களா, எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கிறீங்களா, மகனே மகளே நான் இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். கவலைப்படாதீங்க, நீங்க இழந்ததை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன். நீங்க எதெல்லாம் ஏமாற்றம் அடைந்தீங்களோ அந்த ஏமாற்றத்துக்கு பதிலாக ஒரு வெற்றியை, அந்த தோல்விக்கு பதிலாக ஒரு வெற்றியை நான் உங்களுக்கு தரவிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே இயேசுவே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தாய் போல தேற்றுகிற ஆண்டவர், அவர் தகப்பனை போல தேற்றுகிற ஒரு ஆண்டவர். அவர் வெறுமையான ஒரு மனிதனை போல அல்ல, ஏமாற்றுகிற மனிதர்களை போல அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அந்த வாக்கை அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். இதோ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் காயங்கள் பெரியதாய் இருக்கிறது, கொடியதாய் இருக்கிறது. மகனே மகளே, ஆண்டவர் உன் அருகில் உன் காயத்தை கட்டுகிறவராய் உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை நாள் தான் இப்படி இருப்பேன், எத்தனை நாள் தான் என் வாழ்க்கையில தோல்வியோடு கூட நான் இருப்பேன்னு சொல்லி தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிறீங்களா? நிறைய வாலிப தம்பி தங்கைகள், நான் படிப்பிற்கேற்ற எனக்கு வேலை இல்லை, எங்கே இன்டர்வியூ போனாலும் தோல்வி தான், வாழ்க்கையை முடிச்சிடலாமேன்னு தோணுது. வேண்டாம், ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறா. நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீங்களா? அதற்கு பதிலாக எல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களா? உனக்கு வேலை இல்லை, நீ படித்ததுக்கு உனக்கு வேலையே இருக்காது, நீ இப்படியே இருக்க வேண்டியதான், எல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்களா? உங்களை நிந்திக்கிறவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் அபிஷேகம் பண்ண போகிறார். அவர்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. உங்க தோல்வி மனப்பான்மையை தூக்கி எறிங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அப்பாவாய் உங்க அருகில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை காண்கிறவரா, உங்கள் வேதனைகளை மாற்றுகிறவரா அவர் உங்கள் அருகில் வந்திருக்கிறார். மலை போல பிரச்சனை உங்களுக்கு இருக்குதா? மலை போல பிரச்சனையவும் அவர் பனி போல உருகிட செய்கிட ஒரு தகப்பனா இருக்கிறார். நம்புங்க, அப்பாவை நம்புங்க நம்புங்க. எத்தனையோ எங்க வாழ்க்கையில எத்தனை தோல்விகள், எத்தனை ஏமாற்றம், எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழலில் இருந்தும் என்னையோ எங்களையோ தப்புவித்த ஆண்டவர், பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மலை போல பிரச்சனைகளை அவர் பனி போல உருக செய்கிற ஒரு ஆண்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பலவீன நேரத்தில் அவர் பலன் தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதனையோடு கூட அமர்ந்திருக்கிறீங்களா? இந்த வியாதி என்னை விட்டு நீங்காதான்? நான் இப்படி ஒரு கொடிய வேதனைப்பட்டு இருக்கிறேனே, என் சரீரத்தில் இப்படி ஒரு வியாதி இருக்கு, என்னை தனிமைப்படுத்திட்டாங்களே, யாரையும் என்னை விசாரிக்க வரலையே, என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்காங்களே, என்னை தனியே ஒதுக்கி வச்சுட்டாங்களே. கவலையோடு கூட இருக்கிறீங்களா? கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? அப்பா உங்க அருகில் வந்து உங்களுக்கு சுகத்தை தரப்போகிறார். ஏசப்பா, என் காயம் கொடியதான் இருக்கு, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி, இயேசுவே எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி கேளுங்களேன். நீங்க கேளுங்க. நீங்க கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் ஆண்டவர், அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அப்பா இயேசுவேன்னு மட்டும் நீங்க கூப்பிடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதோ நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க காயங்களை நீக்குகிற ஆண்டவர். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிற ஒரு தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். இயேசுவே, நீர் எங்களை அருவருக்காத தேவனா இருக்கிறீங்க, எனக்கு விடுதலையை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்
வைத்திருக்கிறான். நம்ம கண்ணுல தூசிப்படாம நம்ம எவ்வளவு பாதுகாப்போல அது போல உங்களை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் உங்களை உள்ள கையில வரைந்து வைத்து ஒவ்வொரு நிமிடம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ போதும் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க போதும்பா, ஏசையா போதும்பான்னு நீ சொல்லுங்க. போதும் என் வாழ்விலே. கைகளை உயர்த்தி நீ போதும் என் வாழ்விலே. ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் கிருபை எனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பூரணமாய் விளங்கும் பலவீனத்தோடு எழுப்பி நடக்க முடியாதபடி அசைய கூட முடியாதபடி இருக்கிறீங்க. என் பலன் உனக்கு போதும். ஆண்டவர் அவருடைய பலனை உங்களுக்கு தரப்போகிறார். என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. அவர் உங்களுக்கு விலகாத ஒரு தேவனாய் உங்கள் அருகில் இருக்கிறார். யார் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும், உறவுகள் உங்களை ஒதுக்கி விட்டதா, பெற்ற பிள்ளைகள் உங்களை ஒதுக்கி விட்டாங்களா, கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஆண்டவர் உங்கள் அருகில். நீங்க போதும்பா, எனக்கு நீங்க போதும்பா சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே. இன்னொரு முறை சொல்லுவோமா, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் பெரிய நல்ல தகப்பன். ஏசையா. நடக்க முடியாத நம்மை தோள் தாய் மீது போல சுமந்து அப்பாவாய் நமக்கு தேற்றி, இருக்கிறார். தந்தை போல அவர் அப்பாற்பட்ட தேவன். தோள் அவர் மதம் சார்ந்தவர் அல்ல. அவர் எல்லோருக்கும் தகப்பனாய் உங்களை தோளில் தூக்கி செல்கிற ஒரு தகப்பனாய் அவர் நம் அருகிலே இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிற யாருமே இல்லையே, போல அரவணை என்ன அரவணைக்க யாருமே இல்லையேப்பா. இயேசு இருக்காருங்க. உங்களை புரிந்து கொண்ட ஒரே ஒரு கடவுள் அவர் இயேசு மட்டுமே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் யாரும் இல்லாத நிர்கதியாய் நான் இருக்கிறேனே நினைக்காதீங்க. இயேசு உங்களுக்கு இருக்கிறார். இயேசுவையா, இயேசையா நீங்க போதையா எனக்குன்னு சொல்லுங்க அப்பா பார்த்து. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொள்ளும் என் ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே.
குடும்பத்தில் இருந்தோம். எனது தாயார் அவ்வளோ படுக்கையாகி ஹோமா ஸ்டேஜில் போயிட்டாங்க. உறவுகள் எல்லாம் தேடி வரலை. ஆண்டவர் அழுதோம், இயேசுவே கிறிஸ்மஸை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க, ஆனால் எங்களால் முடியலையப்பா. எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் கண்ணீர், வேதனை, பாடு, பிரச்சனை? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். உறவுகள் கை கொடுக்கலை, தேடி வரலை, டாக்டர் கைவிட்டுட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு கைவிட்டுட்டாங்க. ஆனால் இயேசுவை நோக்கி, இயேசுவே எங்கள் அம்மா வீட்டுக்கு வரணும், எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறோம். ஒருவேளை அம்மா இல்லாட்டி, அம்மா இருக்கும்போதே எங்களை யாரும் கவனிக்கலை, எங்களை யாரும் விசாரிக்கலை, எங்களை யாரும் தேற்ற வரலை. ஒருவேளை அம்மா இல்லாட்டா ஒருத்தர் நாங்கள் அனாதைகளாக இருப்போமேப்பா. இயேசுவே நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவே என் அம்மாவுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்துருங்க, எங்கள் அம்மா உயிரை திரும்ப தந்துருங்கன்னு சொல்லி அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டேங்க. இயேசு எவ்வளோ நல்லவர் தெரியுமா? அவர் தாயை போல தேய்ச்சிக்கிற ஆண்டவர், அவர் ஒரு தகப்பனை போல தேய்ச்சிக்கிற ஆண்டவர். என்ன ஒரு அற்புதம் தெரியுமா? ஹோமா ஸ்டேஜுக்கு போய் முடியாதுன்னு சொன்ன அம்மாவுக்கு ஆண்டவர் ஜீவனை திரும்ப கொடுத்தார். கரங்களை தட்டுவோம். இது போல யாரெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிட்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு, இவ்வளோதானா, டாக்டர் கை விரிச்சிட்டாங்களே, என்ன செய்தோன்னு தெரியலேன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருக்கீங்களா? என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில் அற்புதத்தை செய்த ஆண்டவர், என் அம்மா வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களுக்கும் இதே ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், இயேசுவே எங்கள் அம்மாவுக்கு ஜீவனை தாங்கன்னு கேட்டேன். நீங்கள் யாராக இருக்கலாம், இயேசுவே என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறட்டும், எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்கள் இயேசுவே இயேசுவே நீங்கள் சொல்ல 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், எல்லா வியாதிகளும் மாறும், எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறும், உங்கள் தனிமை உணர்வுகள் மாறும், உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் இன்று உங்கள் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி இயேசப்பா. அன்னைக்கு அந்த வருஷம் சந்தோஷம், அந்த வருஷம் கிறிஸ்மஸை அம்மாவோட சந்தோஷமாக கொண்டாட ஆண்டவர் வச்சா. என் கண்ணீரை கண்ட ஆண்டவர் இன்று உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் அருகில் உங்கள் கண்ணீரை துடைக்கிற அப்பா அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். ஏசப்பா என் கண்ணீரை துடைச்சிடுங்கப்பா, என் வேதனையை மாட்டிடுங்கப்பா. நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஏசப்பாட்ட கேட்டிருக்கீங்களே, ஏசப்பா நிச்சயமா இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வா. நீங்கள் பார்ப்பீங்க, கண் கூட பார்ப்பீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் உறவுகள் யாரெல்லாம் உங்களை தூசித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளுனாங்களோ, எல்லாருடைய கண்களும் உங்களை காணுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை, அற்புதத்தை, அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை தருகிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வா. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி அந்த அப்பாவுக்கு ஒரு முறை நல்ல கரங்களை தட்டி நடிமுக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா. அம்மை நோக்கி கூப்பிட்ட எல்லாரோட வாழ்க்கையிலே நீங்கள் அற்புதம் செய்ய போறீங்க. ஏசு எங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் அவங்களுக்கு நிரந்தரமாக இருந்துருங்க ஏசப்பா. ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர அற்புதத்தை நீங்கள் செஞ்சுடுவீங்கப்பா. அவங்க உங்களை நோக்கி கூப்பிட்டுட்டாங்க, நீங்கள் கட்டாயம் செஞ்சுடுவீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் என்னையும் எங்களையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்களுக்காய் ஆணை பாய்ந்த நம்முடைய அன்பு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்க ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்ம மத்தியில சகோதரி மீனாட்சி இருக்கிறாங்க. மீனாட்சியுடைய வாழ்க்கையில இருந்த துக்கத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமா மாத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அனுபவ சாட்சியை அவங்க சொல்ல போறாங்க. நம்ம கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிக்க போறோம். உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆராதனையில் பாடினது போல தான் என் வாழ்க்கையில் தாயாய் தகப்பனாக இருந்து என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்னோட பெயர் மீனாட்சி. நான் ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் தான் பிறந்தேன். எனக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. ஆனால் வளர வளர தெரியும் இயேசுனா அவரும் ஒரு கடவுள் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது எங்கள் அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது. பிறந்ததுலேருந்தே தகப்பனுடைய அன்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. அப்போ எங்கள் அம்மா தான் என்னை கூலி வேலை செஞ்சு படிக்க வச்சாங்க, வளர்த்தாங்க. அப்போது நல்லா தான் போய்க்கு இருந்துச்சு வாழ்க்கை. அப்போது ஒரு நாள் எங்கள் அம்மா ஒரு மே மாதம் லீவில் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ இப்படி வெயிலில் சுற்றாமல், வெயிலில் பிள்ளைகளோடு விளையாடாமல், அங்கே அந்த சர்ச்சில் பாட்டு ஏதோ சொல்லித்தர்றாங்களாம்,
முட்டாயெல்லாம் கொடுக்குறாங்களா, நீ போ ஃபேனுக்கு அடியில் போய் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நான் சொன்னேன், நான் முதல் நாள் போகல. எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அது கிறிஸ்தவ பிள்ளைங்க, கிறிஸ்டின் பிள்ளைங்க தான் அது போவாங்கப்பா அம்மா, என்னையெல்லாம் விட மாட்டாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நான் போகவே இல்லை. அதுக்கடுத்து 2வது நாள் சரி நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் சும்மா அதை போய் அந்த சர்ச்சை எட்டி பார்த்தேன். அப்போ எட்டி பார்த்தா அங்கே இருந்த பிள்ளைங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தாங்க. பார்த்தா எங்கள் தெருவில் இருக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ நானும் போய் ஒரு தூண் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டேன். அப்போது முதல்ல நான் சர்ச்சில் பார்த்த முகம் அப்படின்னா யார் அப்படின்னா இங்கே வருகிற ஃபெல்ஷி ஆண்டி, அவங்கள தான் நான் முதல்ல பார்த்தேன். அப்போ அவங்க சொன்ன கதைகள்லாம் எனக்கு பைபிள் கதைகள் தான் சொன்னாங்க, வேதாகம கதைகளை சொன்னாங்க, சம்பவங்களை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா பொறுமையாக சொல்லுவாங்க. அதை நான் அப்படியே கவனமாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த கிளாஸ்லாம் பிரிக்கும் போது ஒவ்வொரு நாளும் 10 நாள் VBS, ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்கன்னா வசனத்தை கேட்பாங்க. லாஸ்ட்டாக எல்லாரும் கூடி வர வச்சு வசனம் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆன்ட்டி அந்த பேக்கில் பிக் ஷாப்பரில் கேர்ள்ஸுக்குன்னா கிளிப்பு, பேண்டு, பவுட்ரு டப்பா, ஒரு பெரிய மிட்டாய் டப்பா அப்படிலாம் வச்சுருப்பாங்க. அது பெரிய கிஃப்ட்லாம் கிடையாது, ஆனால் அது அவ்வளோ அவங்க காட்டுவாங்க. அப்படியே சரமாக அந்த கிளிப்பெல்லாம் எடுத்து காட்டும் போது வசனம் சொல்கிற பிள்ளைகளுக்குலாம் அந்த கிளிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆசையாக இருக்கும். எப்படியாவது ஒரு வசனம் சொல்லி அந்த கிளிப்பை வாங்கிடுவோம், அந்த சாக்லேட்டை வாங்கிடுவோம், அந்த பவுடர் டப்பாவை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். வசனம் டெய்லி சொல்லிடுவேன். என்னை கூப்பிடாட்டினாலும் நான் ஏறி போய் என்ன சொல்லிடுவேன், சொல்லி எப்படியாவது கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துடுவேன். அந்த கட்டப்பை மேலே தான் எனக்கு கண்ணாக இருக்கும். அப்போ நான் அப்படி தான் போகும். அப்புறம் இன்னொரு எதுனா ஜானின்னு சொல்லி அந்த பப்பட் பொம்மையை ஒன்று கொண்டு வருவாங்க. அது எனக்கு தெரியும், அது அமெரிக்காவிலேருந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்லுவாங்க. யாரா அந்த கெஸ்ட்டுன்னு பார்த்தா கட்டப்பையிலேருந்து அந்த பொம்மையை எடுத்து பேசுகிற மாதிரி சொல்லுவாங்க. நான் அதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். சரி இந்த பொம்மை பேசுதே, நமக்காக அங்கேருந்து வந்திருக்கும் போலன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக கேட்டேன். இப்படி தான் சின்ன சின்ன காரியங்கள் தான் என்னை கவர்ந்தது. அப்போ அந்த வசனம் கொஞ்சம் நாளாக என் கூட பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் இந்த கதைகள்லாம் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது என் கூட பேச ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் அந்த ஒவ்வொரு நாளும் அதுக்கு வசனங்களை என் கூட பேச நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். ஒரு நாள் அந்த VBS 10 நாள் முடிவில் இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க சொன்னாங்க. நானும் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தேன். அதோடு மட்டும் கிடையாது, ஏசப்பா உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொன்னோன்னே நானும் எனக்கு என்னென்னா கேட்குறவங்க எல்லாருக்குமே தருவாங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்கள பற்றி ஒன்றும் தெரியாது, அது எப்படின்னு தெரியாது. ஆனால் சொன்னாங்க, ஆண்டி என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லு, உண்மையாக கேட்டேன்னா உனக்கு தந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்ணை மூடிட்டு நான் எதுவுமே செய்யலை, எனக்கு எப்படியாவது கிடச்சணும். என் கூட படித்த நிறைய பிள்ளைங்க எனக்கு ஏசப்பா வந்து என்னை தொட்டுட்டாங்க, நான் அந்த ஏசப்பா எனக்குள்ளே வந்துட்டாங்க, நிறைய பேர் போய் முன்னாடி சொல்கிறாங்க. ஆஹா எனக்கும் ஏசப்பா வரணும்னு சொல்லிட்டு நானும் கண்ணை மூடி ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, ஏசப்பா எனக்குள்ளே வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். உண்மையிலே அந்த நேரம் எனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை என் உள்ளத்தில் நான் பார்த்தேன். உண்மையிலே ஏசப்பா எனக்குள்ளே வந்தது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. என்னை ஏதோ ஒரு உணர்வு தொட்ட மாதிரி இருந்துச்சு. என் கண்கள் திறக்கப்பட்டது மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை அன்னைக்கு நான் பார்த்தேன். அப்போது அன்னைக்கு நான் ஆண்டவர் எனக்குள்ளே வந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். அன்னையிலேருந்து என் வாழ்க்கையே வித்தியாசமாக மாறினது எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் சின்ன பிள்ளை தான், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த ஏறம் என் மனசில் இருக்கிற ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரியே எனக்கு அன்னைக்குல இருந்துச்சு. அன்னைக்கு நான் அந்த ஏசப்பா கொடுத்த அந்த மொழியை பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போனேன். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்துச்சு. அப்போ 10 நாள் நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அந்த சர்ச்சுக்கு போகாமல் இருக்கவே முடியலை. ஏன்னா டெய்லி பாட்டு கதை வசனம்லாம் படிச்சிட்டோம், பிள்ளைகள்லாம் பார்த்துட்டோம். அந்த சர்ச்சுக்கு ஏதோ ஒன்று எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அந்த சர்ச்சுக்கு சும்மாவாவது போயிடுவேன். ஸ்கூலு விட்ட உடனே சர்ச்சுக்கு தான் போவேன், பேக்கோட தூக்கிட்டு. ஏன்னா எங்கள் அம்மா வந்து கூலி வேலை பார்த்ததுனால நைட்டு தான் வருவாங்க, 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க. அதனால நான் வந்து என்ன செய்வேன், சர்ச்சுக்கெலாம் போயிட்டு தான் வீட்டுக்கு போவேன். இப்படி தான் ஒவ்வொரு நாளும். அப்போது சண்டே கிளாஸ் நடக்குதுன்னு சொன்னாங்க, அப்படியே சண்டே கிளாஸில் போய் உட்கார ஆரம்பித்தேன். அப்புறம் தான் ஒவ்வொன்றா எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. சரி ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஞானஸ்தானம்னா என்னன்னே தெரியாது. ஆனால் ஒரு நாள் கனவுல ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்போ வந்து ஏசப்பா வரப்போகிறாங்க, எல்லாரும் ஆயத்தமாங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சு கனவுல. அப்போ உடனே நான் கனவுல போய் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி அந்த கனவுல நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ ஏசப்பா வர்றாங்க, என்னை கூப்பிட்டுட்டாங்க, நாங்கள் ஏசப்பாவோட போகிற மாதிரி. அப்போது நான் 8th படிக்கும்போது அந்த கனவு எனக்கு வந்துச்சு. உடனே நானும் போய் எங்கள் சண்டே கிளாஸில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட உட்காந்துருக்க பிள்ளை, அந்த சர்ச்சோட விசுவாசி பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், இப்படின்னா என்ன தண்ணிக்குள்ளெல்லாம் என்னை முக்குறாங்க, என்னது இது, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நான் கேட்டேன். அப்போ அவங்க சொல்லிச்சு, இப்படி தான் இந்த ஞானஸ்தானம் எடுக்கணும், இது ஏசப்பா கொடுத்த கட்டளை, அப்போ ஏசப்பா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லணுன்னு. சரி ஏசப்பா நமக்குள்ளே
வந்துட்டாங்க, இதையே செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா சரின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, முடியாது, அது நமக்கு சேராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படியே என் வாழ்க்கை போய்க்கிருந்துச்சு. ஒரு நாள் ஞானஸ்தானமும் எடுத்துட்டேன். அப்போ 2013 வருஷம் ஒரு யூத் கேம்ப் வச்சுருந்தாங்க, பெரிய கேம்ப்பு. அதில் நான் போய் சும்மா எங்கள் சர்ச்சில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் வேனில் அப்படியே போய் உட்காந்துருந்தேன். அப்போது ஒன்று சொன்னாங்க, என்னென்னா ஏசப்பாவோட வேலையை செய்ய யார் யாரெல்லாம் வர்றீங்க அப்படின்னு சொல்லி ஆல்டர் கால் கொடுத்தாங்க, கேட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், எனக்கு தோணுச்சு மனசில், சரி நம்மளும் போனால் என்ன, ஏசப்பாவுக்கு வேலை செய்ய ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினரி ஊழியம் சொன்னாங்க. அப்போ எனக்கு அது புரியலை, ஆனால் ஏசப்பாவோட வேலைன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. நானும் போய் முன்னாடி ஏறிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இருந்த இடத்துல ஒரு 10 கூட இருக்காது, ஒரு 7 பேர் 8 பேர் தான் ஸ்டேஜ் மேலே ஏறி இருப்போம். ஏசப்பாவோட ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தோம். அப்போது ஏசப்பாட்ட நான் ஒப்பு கொடுத்தேன், ஏசப்பா நான் உங்கள் வேலையை நான் செய்ய நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டேன். இது முடிஞ்சிருச்சு. இப்படியே என் வாழ்க்கை போய்க்கிருந்துச்சு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் என்னோட 16வது வயசில் எங்கள் அம்மா ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. அவங்க உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. எனக்காக வேலை செஞ்சு என்னைய பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க சரியாக சாப்பிடாம உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டாங்க. பாருங்களேன், இந்த பாட்டில் தாய் போல தேய்ச்சி தந்தை போல ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. உண்மையிலேயே என் வாழ்க்கையில் ஏசப்பா தகப்பனோட அன்பை நான் உணர்ந்து கொண்டேன். ஏசப்பா என் வாழ்க்கையிலேருந்து தாயோட அன்பை உணர்ந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்க, நான் சொல்லணும்னு தோணுச்சு, யாராவது ஏசப்பா எனக்கு தாயும் இருக்காங்க தகப்பனும் இருக்கிறாங்க, ஆனால் அந்த அன்பு எனக்கு இல்லையே அப்படின்னு நீங்கள் நான் நினைக்கலாம். ஏசப்பா கிட்ட வாங்க, ஏசப்பா உங்களுக்கு தாயா தகப்பனாக இருப்பார். இப்படி தான் எனக்கு நான் 16 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, ஐயோ நமக்கு சொந்த பந்தம் யாரும் சொல்லலை, எங்கள் அம்மா காட்டலை, ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க, அதனால சொந்த பந்தங்கள் யாருமே எனக்கு தெரியாது, காட்டலை. எங்கள் அம்மாவை தான் தெரியும் எனக்கு. அப்போது நான் அதுக்கடுத்து சர்ச்சு தான் தெரியும், ஆன்ட்டியை தெரியும், பாஸ்டரை தெரியும். என்ன பண்ண போகிறோம், எங்கள் அம்மா சனிக்கிழமை ஈவினிங் இறந்து போகிறாங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வர்றேன், இறந்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நான் ஒன்று இயேசுவை தான் தெரியும் எனக்கு. சர்ச்சுக்கு போகணும், சனிக்கிழமை இறந்து போயிட்டாங்க, கடகம் பண்ணிட்டாங்க. நைட்டு நான் தனிமையாக இருந்தேன், தலகாணியை கட்டி பிடிச்சி ஏசப்பான்னு படுத்து தூங்கிட்டேன். அடுத்து காலையில் 7 மணிக்கு சர்வீஸ்க்கு போகணும், நான் ஏசப்பாவை பார்க்க போகணுன்ட்டு வேகமாக சைக்கிள் எடுத்து ஓடிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு அந்த குடத்தை நான் உடச்சதுனால போகக்கூடாது 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சொன்னாங்க. ஆனால் நான் யாருக்கும் தெரியாமல் சைக்கிள் எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போயிட்டேன். போனதுக்கப்புறம் நான் இது பண்ணேன், ஏசப்பாட்ட அழுதேன், ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்போ எங்கள் பாஸ்டர்கிட்ட அந்த ஆன்ட்டி, அந்த விபிஎஸ் எடுத்த ஆன்ட்டி, அந்த ஆன்ட்டி சொல்லியிருந்தாங்க, இப்படி அந்த பாப்பாவோட அம்மா இறந்து போயிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாஸ்டரோட ஹோம்லேயே என்னை சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்னைய படிக்க வச்சாங்க, பைபிள் காலேஜ் படிக்க வச்சாங்க, பிசிஏ டிகிரி முடித்தேன். இப்படி படிக்க வச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஊழிய அழைப்பு சொன்னாங்களா. அந்த பாஸ்டர் அடிக்கடி என்னை யாரையும் பார்த்து சொல்ல மாட்டாங்க, நீ ஏசப்பாவோட ஊழியத்தை செய்வ, நீ ஊழியக்காரி, அதை மறந்துடாத அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு நாட்கள். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, 2020 வருஷம் கொரோனாவில் எங்கள் பாஸ்டரும் இறந்து போயிட்டாங்க. நான் நினச்சேன், ஆனால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் தான், ஏசப்பா என் வாழ்க்கையில் நடத்துறது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு தான். ஆனால் என்னோட நினப்பில் என்னென்னா, இவங்க பார்த்துக்குவாங்க என் வாழ்க்கையை, எங்கள் அம்மா இல்லை, சரி எங்கள் அம்மாவை நினச்சோம் இல்லை, இப்போ எங்கள் பாஸ்டர் இருக்காங்க, எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தான் நான் முழுசாக நம்பியிருந்தேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் ஒரு நாள் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போது ஏசப்பா தான் என் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன், சரி காலேஜ் படிச்சுக்கிருந்தேன், பிசி படிச்சுக்கிருந்தேன். அதையும் படித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ ரொம்ப கஷ்டம், காலேஜ் போய்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பவே சாப்பாடு காலையில் இருக்காது, மதியமும் சாப்பாடு இருக்காது. ஏன்னா 6 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனாலும் 8 மணிக்கு நான் இங்கே சில நேரத்துக்கு பஸ் கிடைக்காது, காசு இருக்காது, பாஸ் இருக்காது. அதனால் 6 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சேன்னா 8 மணிக்கு தான் காலேஜுக்கு போய் சேருவேன். அப்போ நடந்துக்கிட்டே இருப்பேன், அவ்வளோ நேரம் நடப்பேன், எப்படியாவது படித்து முடிச்சணும்னு சொல்லிட்டு நான் படித்தேன். அப்போது எனக்கு ரொம்ப இந்த விஷயம் எனக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு அந்த சாப்பாடெலாம் இருக்காது சரியா, காலையிலையும் சாப்பாடு கிடைக்காது, நைட்டு சாப்பாடு கிடைக்காது. இப்படியே 1:30க்கு காலேஜ் முடிச்சுட்டு நான் சர்ச் ஆஃபீஸ் போய் வேலைக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்டல் போனால் 10 மணிக்கு மேலே ஆகிடும், சோறே இருக்காது, காலி ஆயிடும், நிறையா நேரம் சாப்பாடு இருக்காது. அப்போது ஏசப்பா இப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்போது ஒரு நாள் ஒரு ஆன்ட்டி என்னைய பார்த்தாங்க, அதாவது எங்கள் சர்ச்சுக்கு கிட்ட இருக்கிற ஆன்ட்டி, தெரியும் அவங்கள பார்த்தேன். அவங்க திடீர்னு எங்கள் காலேஜில் பார்த்தேன் அந்த ஆன்ட்டியை.
நான் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆண்டி எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னப்பா உன்னை இங்கே பார்க்குறேன், நீ இங்கே தான் படிக்கிறியா அப்படின்னாங்க. ஆமாங்க ஆண்டி, இங்கே தான் படிக்கிறேன், பாஸ்டர் என்னை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, என்னப்பா என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கூழு குடிச்சேன் ஆண்டி அப்படின்னு. என்னப்பா அப்படின்னோன்னா, ஆமாங்க ஆண்டி இன்னைக்கு 15 ரூபா கையில் இருந்துச்சு குடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அழுதுட்டாங்க. என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சரி இப்படி சொன்னேன், இப்படி ஆண்டி அவங்க சமைப்பாங்க 9 மணிக்கு தான் சமைப்பாங்க, நான் அதுக்குள்ளே சாப்பாடு இல்லாமல் வந்துடணும் ஆண்டி, அதனால இருந்தோடனே அவங்க சொன்னாங்க, நான் நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன். அவங்க அந்த கேன்டீன் மேனேஜர்கிட்ட பேசி எனக்கு காலையிலையும் மதியமும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் படித்த அந்த நாட்கள் முழுக்க நான் நல்லா சாப்பிட்டேன். அந்த ஐயா நல்ல பழக்கமானதுனால வந்தோன்னே டீ போட்டு கொடுப்பாங்க, வடை கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பாடை சாப்பிட்டு காலேஜ் போயிடுவேன், 1:30 முடியும். அந்த 1:30 முடிச்சு சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே நான் ஹாஸ்டல் இதுக்கு போயிடுவேன். இப்படி தான் என் வாழ்க்கை. இது வந்து நான் என் வாழ்க்கையில் ஏசப்பா என் கூட இருக்கிறாருன்றது தினமும் நான் ஒரு நினைப்பேன். ஹாஸ்டலில் தான் இருப்போம், சுற்றி புற்றி கடையெல்லாம் இருக்காது. அப்போது நான் நினைப்பேன், ஏசப்பா எனக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைப்பேன். யாராவது ஒருத்தர் வந்து கரெக்டாக அந்த பச்சை வாழைப்பழம் சாப்பிட நினைப்பேன், பச்சை வாழைப்பழத்தை தருவாங்க. இப்படி தான் ஒரு தகப்பன் நம்ம அந்த நேரத்தில் என்ன நினைப்போம், அப்பா இருந்தால் அம்மா இருந்தால் அம்மா எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போல்லாம் ஏசப்பா எனக்கு வந்து யார் மூலமாவது எனக்கு உதவி செய்தார், என் கண்ணீரை தொடச்சார். நான் ஒரு நாள் அழுதேன், ஏசப்பா என் வாழ்க்கையில் நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏதாவது பெரிய பாவம் செஞ்சுட்டேனா, எனக்கு மட்டும் ஏன் இதுக்கு ஹாஸ்டல் பிள்ளைங்க நிறைய பேர் வந்து அவங்க வீட்டிலேருந்து பார்க்க ஆட்கள்லாம் வருவாங்க. அப்போ வரும்போது சாப்பாடு ஏதாவது செஞ்சு கொண்டு வருவாங்க, எனக்கு மட்டும் யாருமே வரமாட்டாங்க. நான் ஏசப்பாட்ட அழுகுவேன், நான் என்ன தப்பு செஞ்சேன் ஏசப்பா, எனக்கு மட்டும் யாருமே என்னை பார்க்க வர மாட்டாங்க. ஆனால் அந்த கண்ணீரெல்லாம் ஏசப்பா என்னை பார்த்தாங்கங்க. நான் இப்போ எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நான் அழுவேன், ஏசப்பா இது எனக்கு இல்லையே, அது இல்லை எனக்கு இல்லையே ஏசப்பா, எனக்கு இந்த மிட்டாய் சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது, இந்த ஒயிட் கலர் ஷால் இல்லையேன்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எழுதுவேன், ஏசப்பா நான் யார்ட்டையுமே சொல்ல முடியாது, எங்கள் பாஸ்டர் பிஸியாக இருக்கிறாங்க, எனக்கு இந்த விஷயம் இல்லையே அப்படி சொல்லி எழுதுவேன், எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையிலேயே அந்த நோட்டை நான் திருப்பி பார்க்கும்போது நான் என்னென்னலாம் எழுதுனேன், சின்ன விஷயம் எழுதியிருப்பேன், அதை ஏசப்பா எனக்கு கொடுத்துருப்பார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ நான் கண்ணீர் வடிக்கிறது வந்து சந்தோஷத்தினால தான் கண்ணீர் வடிக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் கண்ணீரோட ஒரு நாள் இருந்தேன், யாருமே இல்லாமல் திக்கச்சு போயிருந்தேன், எனக்கு யாருமே இல்லையே, இந்த உலகம் என்னை என்ன செய்ய போதும்னு பயந்துருந்தேன். ஆனால் ஏசப்பா என் கூட இருந்ததுனால எனக்கு எந்த தீங்குமே இல்லாமல் காத்தார். கொரோனாவிலலாம் நல்ல என்னை வச்சுருந்தாரு, எனக்கு எந்த சேதமும் இல்லை. நான் என்னென்னக்கெல்லாம் ஏங்கினேன்னா, ஒரு வாலிப பிள்ளை அடுத்து எதுக்கு பயப்படுவாங்க, எப்படி கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு பயப்பட்டேன். ஆனால் ஏசப்பாட்ட என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கிராம மிஷினரி இயக்கம் 2021 அந்த ஆண்டி எங்கள் சர்ச்சில் இருக்கிற அந்த ஆண்டி மூலமாக எனக்கு டேவிட் கணேசன் அண்ணன் ஊழியம் தெரிய வந்துச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எல்லாருமே இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நான் ஒரு சபையில் வளர்ந்ததுனால எனக்கு அது தெரியலை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இடம். எனக்கு முதல் நாள் நான் அப்படி பரலோகம் மாதிரி இருந்துச்சு இந்த இடம். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். வந்தப்போ எனக்கு ஊழியங்கள் வந்து கொடுத்தாங்க, கிராம ஊழியங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் விபிஎஸ் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். அப்போ இங்கே போகும்போது நிறைய கிராமங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க, கிராமங்களில் ஊழியம் செஞ்சேன். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சின்ன பிள்ளைகளை பார்த்து ஊழியம் செஞ்சோம். அந்த பிள்ளைங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொன்னோம். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, ஏசப்பா என்னை எப்படி சிறுவர் ஊழியத்தின் மூலமாக நீங்கள் ரசித்தீங்க, அதே போல் என் மூலியமாக எத்தனை பிள்ளைங்க ரசிக்கப்படுறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நினச்சி இதுதான் எனக்கு நீங்கள் கொடுத்த ஊழியம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டேவிட் கணேசன் அண்ணே பிரசங்கம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீ சமாதானத்தின் இடம் இல்லைன்னு அழுகிற, நீ கேட்குற, இதுதான் உனக்கு நான் வச்சிருக்கிற சமாதானத்தின் இடம், ஆறுதலின் இடம்னு அந்த வார்த்தையை அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் சொன்னேன், அந்த வார்த்தை எனக்கு தான் ஏசப்பா, நான் தான் எங்கேயுமே எனக்கு நிரந்தரமாக ஒரு இடமே இல்லையே, அங்கே போகிற எங்கள் அம்மாவும் இல்லை, இங்கே பாஸ்டர் இல்லை, இங்கே எங்கே நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேனே, எனக்கு ஒரு நிலையான இடம் இல்லையான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ வந்து ஏசப்பா எனக்கு ஒரு நிலையான இடத்தை கொடுத்துருக்குறான்னு எனக்கு டேவிட் கணேசன் அண்ணன் மூலமாக எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரி, நம்ம இந்த ஊழியத்தெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஊழியங்கள் செஞ்சேன். திருமங்கலம் உசிலம்பட்டி பகுதியில் ஒரு 2 வருஷத்தில் நாங்கள் ஊழியம் செய்தோம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா, டேவிட் கணேசன் அண்ணங்க அம்மா அவங்க மூலமாக எனக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து கொடுத்தாங்க. நான் வந்து அதான் சொன்னேன்ல, நான் எழுதும்போது நான் என்னுடைய வாழ்க்கை துணைக்காக எழுதினேன்.
நான் எனக்கு வெளியே சொல்ல ஷையாக இருக்கும். அதனால் என்ன சின்ன சின்ன கேரக்டர் எனக்கு யோசித்தாலும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்போ இப்பொழுது எனக்கு திருமணம் ஆயிருச்சு, மிஷினரி கணவர் இருக்காங்க, எனக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது நான் என்னென்னதுக்காக எழுதி சோமனோ அந்த கேரக்டர் உள்ள மாப்பிள்ளையே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் வாலிப பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நான் எடுத்த 2 நல்ல டெசிஷன், நான் யோசிச்சே 2 நல்ல டெசிஷன். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில நான் ஏற்றுக்கொண்டது. 2வது, வாழ்க்கை துணைக்காக நான் முடிவெடுக்காம அந்த முழு முடிவையும் 100% இயேசுவோட கையில நான் கொடுத்தது. அதனால தான் என் வாழ்க்கை இப்போ நல்லா இருக்கு. ஏசப்பாவுக்கு அநேக இடங்கள்ல போய் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். அநேகர் கண்ணீரோட வர்றாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். அப்போ நான் என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவரை கண்ணீரை துடைக்க நாங்கள் இந்த கிராம மிஷினரி இயக்கத்தோட சேர்ந்து ஊழியம் செய்கிறோம். இதை பார்க்கிற யாரா இருந்தாலும், எனக்கு தாயாய் தகப்பனாய் என் கண்ணீரை துடைத்து இந்த மட்டுமாக நடத்தின ஏசப்பா உங்க கண்ணீரை தடுப்பாங்க. உங்களோட எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீங்க, ஏசப்பாட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையை பார்த்து கொள்ளுவார். தேங்க்யூ. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே முன்பு அமர்ந்திருக்கிற அருமையான ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்ங்கிறது ஒருவேளை டிசம்பர் 25 மட்டும் இல்லை, அதை நெருங்கி வந்து கொண்டிருக்கிற இந்த எல்லா காலங்களிலும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தான். அந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு நல்ல செய்தினால இங்கே உலகத்தில் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறோம், டிவியில் செய்தி பார்க்குறோம், அது எதுவுமே நல்ல செய்தியாக இருக்கிறதில்ல. தலைப்பு செய்தி பார்த்தா என்ன இருக்குது, இந்த நாட்டில் இப்படி ஒரு நிலை நடக்கும், இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நமக்கு ரொம்ப கவலையாயிருது. இங்கே ஒரு யுத்தம், இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க. செய்தியினாலே நமக்கு கவலை தான் வருது. நாட்டு நடப்புகளை பார்க்குறோம், உள்ளூர் செய்தியை பார்த்தாலும் கவலை, மாநில செய்தினாலும் கவலை. செய்திகள் எல்லாம் கவலை தர்றதா தான் இருக்குது. இதன் மத்தியில் கிறிஸ்மஸ் நாள் அது சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி, அது சந்தோஷமான ஒரு செய்தி என்கிறத உங்களுக்கு இந்த நாளில் நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களோட பேச விரும்புகிறேன். மனிதன் இன்னைக்கு சந்தோஷமாகவே இல்லை உலகத்தில். ஏன் சந்தோஷமாக இல்லை? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம்ல. ஒருவேளை ஏதோ ஒரு நோய் வந்துடுது, டாக்டர் தீராத நோய் வந்துடுது, அவங்களுக்கு அவ்வளோதான், மருத்துவம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, வாழ்க்கையில் பெரிய கவலை வந்துடுது. ஏதோ சுகர்னு சொல்லிடுறார் டாக்டர், வாழ்க்கை பூரா மாத்திரை சாப்பிடணுமா, பெரிய ஒரு கவலை வந்துடுது. நிறைய வீடுகளில் உறவு பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க, அப்பா அம்மா கைவிட்டு போயிடுறாங்க, பிரச்சனைகள், கவலைகள். இப்படி உலகத்தில் யோசிச்சு பார்த்தோன்னா 1000 கவலைகள் உள்ள உலகத்தில் மனிதன் எப்படியாவது இந்த கவலைகளை ஒரு தீர்வு கிடைக்குமா, தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாமான்னு சொல்லி பல வழிகளை தேடி திரிகிறான். ஒருவேளை போதை அப்படின்னு ஒன்று வந்துட்டா, ஏன் குடிக்கிற அப்படின்னு சொல்லி குடிக்கிற ஒரு நபர்கிட்ட கேட்டால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் வாழ்க்கையில் ரொம்ப கவலையாக இருக்கேன், என் கவலையை மறக்கிறதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்கள், கேட்டிங்கன்னா. ஆனால் யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு குடிக்கிறாங்க, குடிச்சு ஒருவேளை ராத்திரி கொஞ்சம் நேரம் கவலையை மறந்து தூங்கிட்டாங்களா, காலையில் முழிச்ச உடனே கவலை வந்துடுதே. அந்த குடியோ போதையிலையோ மனிதனுக்குரிய கவலைக்குரிய தீர்வு அங்கே இல்லை பாருங்க. ஆனால் ஒரு தீர்வு இருக்கிறது, அதுதான் அன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற செய்தி. சரி, இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இல்லை? நீங்களும் நானும் தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிகளை தேடுகிறோம், சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம், ஒரு வீடு கட்டிட்டா நல்லாயிருமா, இப்படி ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் யோசித்து பார்த்தா மனிதனுடைய முயற்சிகள் மனிதனுக்கு உண்மையான சந்தோஷத்தையே கொடுக்கலை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்போ யோசித்து பார்த்தோம்னா நிறைய டெக்னாலஜி, நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் உலகத்தில் வந்துருச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மாமார், பாட்டிமார், பூட்டிமார்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒருவேளை மாவு அரைக்கணும்னா பெரிய ஒரு உலக்கையில் வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, அதெல்லாம் அரைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கணும். ஆட்டு உரல், அம்மி அப்படிலாம் இருந்துச்சு இல்லை? இன்றைக்கி கிரைண்டர் வந்துருச்சு, மிக்சி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. இந்த டிவி பார்த்துட்டு இருக்கிறேன், உங்கள் வீட்டில் அநேகமாக ஒரு கிரைண்டர் இருக்கும், மிக்சி இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கிரைண்டர்லாம் வந்துருச்சு, என் வாழ்க்கை சந்தோஷமாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, கவலையோடு தான் கிரைண்டரில் மாவு போட்டுக்கிட்டு அம்மா மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. அதாவது தொழில்நுட்பம் மனிதனுடைய வாழ்க்கை முன்னாடி விட இன்றைக்கி ஈஸியாயிருச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் தான் போயிருந்துருக்கணும். ஒருவேளை பெரிய பணக்காரனா ஒரு குதிரை வச்சுருக்கலாம் இல்லை? இன்றைக்கி கொஞ்சம் ரூபா இருந்துட்டால் போதும், அழகான ஒரு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து போனோம்னா இங்கேருந்து சென்னை ஒரு 6-7 மணி நேரத்தில் இன்றைக்கி ட்ரெயின் சீக்கிரமாக போயிடுது எங்கள் ஊரில் இருந்து இல்லை? சமீபத்தில் வந்தே பாரத் அப்படின்னு ஒரு ட்ரெயினில் போக வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு 6-7 மணி நேரத்தில் சென்னை போயிடுது. போகிற வழியில் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, அப்படியே ஏசி ட்ரெயின், அப்படியே வெளியே பார்க்க அவ்வளோ அழகான ஒரு ட்ரெயின்.
ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ட்ரெயினில் நான் போகும்போது 2 சீட்டு தள்ளி அங்கே ஆட்கள் கம்மியாக இருந்தாங்க பாருங்கள். ஒரே ஒரு அம்மா மட்டும் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்தாங்க. ரொம்ப நேரம் மெல்ல தான் பேசினாங்க. ஆனால் அது ஏசி ட்ரெயின், வெளியில் சத்தமே இல்லாதனால அவங்க பேசினது நல்லா கேட்டுச்சு. ஒரு 2 மணி நேரம் அவங்க கவலையாய் ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன கவலை? ஐயோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஐயோ இப்படி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, ஆன்ஜியோ பண்ணணுமான்னு தெரியல, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியான்னு தெரியலன்னா அவங்க யாரோ ஒரு சொந்தக்காரங்களை குறித்து ரொம்ப கவலையாக வந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல வர்றதுங்க, ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் இருக்குது, ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது, அவ்வளோ சோஃபா மாதிரி சீட்லாம் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களும் ஏதோ கவலையோடு தான் அங்கங்கே போய் கொண்டிருக்கிறத நான் பார்க்க முடியுது பாருங்கள். சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு வரும்போது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவருக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறத மத்தேயு, பைபிளில் மத்தேயு 1வது அதிகாரம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் 1 அதிகாரத்தில் பார்த்தா இயேசு கிறிஸ்து பிறப்பின் சம்பவம் அங்கே சொல்லப்படுது. அங்கே என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு தேவ தூதன் வந்து, தேவ மைந்தன் இந்த உலகத்தில் வந்து அவர் பிறக்க போகிறார், கன்னியினுடைய வயிற்றில் பிறக்க போகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக. ஒரு தேவ தூதன் வந்து சொல்றாரு அவருக்கு என்ன பேர் வைக்கணும், பிறக்க போகிற தேவகுமாரனுக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்றாரு. இயேசு அப்படின்னு சொல்லி பேர் வைக்கணுங்கிறாங்க. பைபிளில் படித்தாங்க, பேர்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நம்ம இன்னைக்கு பேர் எப்படி வைக்கலாம், ஸ்டைலாக இருக்குன்னு வைக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்களா, ஒரே எழுத்தில் ஆரம்பித்தா பேர் நல்லா இருக்குமோ, எப்படியும் பல காரணங்களில் வைக்கிறோம். முற்காலத்தில் பார்த்தா பேர்களுக்கு ஒரு அர்த்தங்கள் இருந்திருக்கிறது, முக்கியத்துவம் இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல இயேசு அப்படின்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போட்டிருக்கு, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்மஸ் அன்று இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்து, அவருக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்த போது அங்கே சொல்லப்பட்டது இயேசுன்னு பேர் வைக்கணுமா. எதுக்காக? அந்த பேருடைய அர்த்தத்தை அங்கே பைபிளில் எழுதி வச்சிருக்கு. என்னவா? ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இதுதான் அவருடைய பேருங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? இந்த இயேசுங்கிறவர் யார், அவருக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்க? ஜனங்களின் பாவங்களை நீக்கின்னு சொல்லியிருக்கே, இது நமக்கு வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதன் உலகத்தில் கவலைப்படுறான்னு சொன்னேன், சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னேன், நினச்சது கிடைக்கல, வாழ்க்கையில் பிரச்சனைகள் தோல்விகள்னு நிறைய பிரச்சனைகளை கவலைகளோடு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு கேள்வி, என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துட்டா நான் சந்தோஷமாயிருவேனா? என் நோய் குணமாயிருச்சு, சந்தோஷம். எனக்கு ஒரு கடன் இருந்துச்சு, கடன் மாறிடுச்சு, நல்லது. சொந்த வீடு இல்லாமல் இருந்தேன், வீடு கிடச்சிருச்சு. எனக்கு நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. நான் என்னெல்லாம் யோசிச்சோன்னா என் வாழ்க்கையில் கிடச்சிருச்சு, என்னால் சந்தோஷமாக இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அந்த அனுபவம் நோக்கி உங்களுக்கு இல்லை, நீங்கள் வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, நான் அங்கே போயிட்டா எல்லா சந்தோஷமும் கிடச்சிரும்னு வாழ்க்கையில் ஒரு தேடுதலோடு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன். இந்த உலகத்தில் சிலருங்க அவங்க நினச்சதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்த மனிதர்கள் இருக்கிறாங்க. போரிஸ் பெக்கர் அப்படின்னு ஒரு பெரிய டென்னிஸ் வீரர் இருந்தார், உலக புகழ் பெற்றவர். அவர் காலத்தில் அந்த எப்பயுமே கிராண்ட் ஸ்லாமில் அவர் அந்த கோப்பையை தட்டி செல்வார், லட்சங்கள் கோடிகளை சம்பாதித்தவர். அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை குறித்து அவர் ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, ஒரு குறை இல்லை. புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எங்கே போனாலும் என்னை மக்கள் என்னை பார்த்து என்னை வியந்து எனக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறார்கள். ஏன்னே தெரில, எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை இருக்குது, தற்கொலை பண்ணிக்கிட்டா என்னன்னு எனக்கு தோணுது, இந்த ஸ்ட்ரகிள் பண்ணுகிற இந்த தாட்ஸோட அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிங்க, இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறார், தற்கொலை பண்ணணும்னு எண்ணம் வருதான். ஏன்? ஐயோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, வியாதி, கடன், இப்படி ஒன்றுமே இல்லை. எல்லாமே நல்லா இருக்கும்போது ஒரு மனிதன் சொல்கிறான் தனக்குள்ளே இப்படி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு சொல்லி. பைபிள்லேயே அப்படி ஒரு சம்பவம் இருக்குங்க. பைபிளில் சாலமோன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச காலம், அதாவது ஒரு குறை இல்லாமல் வாழ்ந்தா இப்படி வாழணுண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். அந்த காலத்தில் அவர் மனநிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பிரசங்கி அப்படின்னு சொல்லி பைபிளில் ஒரு புக் இருக்குங்க. இது ஒரு பெரிய ஒரு ஃபிலாசபிக்கல் புக். உங்களுக்கு ஃபிலாசபி தத்துவங்கள்லாம் பிடிக்குமா? பைபிளை தொடர்ந்து அந்த பிரசங்கிங்கிற ஒரு புஸ்தகம் இருக்குது. அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பீங்களோ அதே மாதிரி ஒரு மனுஷன் யோசிக்கிறான். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி கவலைப்படுவீங்களோ, கேள்வி கேட்பீங்களோ, அதெல்லாம் ஒரு மனிதன் கேள்வி கேட்கிறான். அதில் ஒரு சின்ன பகுதியை வாசிக்கிறேன். இப்போ என்ன வாசிக்க போகிறோம் தெரியுமா? இந்த பிரசங்கிங்கிற புஸ்தகத்தை சாலமோன் அப்படிங்கிற ராஜா எழுதுகிறார்.
அவர் இந்த இப்போ நம்ம வாசிக்க போகிற பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கையில் தனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினச்சாரோ அதையெல்லாம் ஒவ்வொரு காலத்திலையும் அடைகிறார். நீங்கள் படிக்கிற காலத்தில் என்ன யோசிச்சிருப்பீங்க? நல்லா படித்து நல்ல காலேஜுக்கு போகணுன்னு யோசிச்சிருப்பீங்க. நல்ல காலேஜ் கிடச்சிச்சா நல்ல வேலைக்கு போகணுன்னு யோசிச்சிருப்பீங்க. நல்ல வேலை கிடச்சிருச்சா நல்ல ஒரு வீடு வாங்கணும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும். இப்படி எல்லா காலத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்போடு போகிறீங்கல்ல. இதே போல் எதிர்பார்ப்போடு போய் அவர் நினச்சதெல்லாம் நினச்ச மாதிரி நடந்துச்சு. ஆனால் அதன் முடிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவர் சொல்ல போகிறார். பிரசங்கிங்கிற புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலேருந்து உங்களுக்கு அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, பிரசங்கி 2:4, நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன். ஒரு வீடு கட்டுறது எவ்வளோ கஷ்டங்க, என்ன லோன் போட்டு அதை கட்டுறது எவ்வளோ கஷ்டம். இவர் சொல்கிறாரு, வீடுகளை கட்டினேன். 1 இல்லை 2 இல்லை, நிறைய, எத்தனை வீடு கட்டுன்னு நினச்சாரோ கட்டுறாரு. வீடு கட்டிட்டு நமக்கு அந்த வெறும் வீடு இருந்தால் பிடிக்காது பாருங்க, ஒரு சுற்றி ஒரு தோட்டம் வச்சா நல்லா இருக்குன்னு இருக்கும். அவர் சொல்கிறாரு, திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி நல்ல பூ பழங்கள் தரக்கூடிய அழகான மரங்களெல்லாம் வீட்டை சுற்றி நட்டுறாரு. அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மரம் வச்சா தண்ணி வேணுமே. அப்போ அவர் சொல்கிறார் 6வது வசனத்தில், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன். ஒவ்வொன்றா தேவைப்படுது, அழகான மரங்கள்லாம் வைக்கிறாரு, செடியெலாம் வச்சிட்டார். தண்ணிக்காக அடுத்து யோசிக்கிறார் என்ன செய்ய. அப்போ ஒரு குளம் வெட்டுவோன்னு குளம் வெட்டுறார். அதுவும் அவருக்கு பிரச்சனை கிடையாது, குளத்தை வெட்டிட்டார். அடுத்து 7வது வசனத்தில் இருக்குது, பெரிய வீடு கட்டிட்டா ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஒரே அந்த வீட்டு அம்மா மட்டும் பெருக்கி அதை தொடச்சிக்கிட முடியாது இல்லை. அப்போ ஒரு யோசிக்கிறார், வீட்டு வேலைக்கு யாராவது இருந்தால் நல்லா இருக்குமே. 7வது வசனத்தில் சொல்கிறார், வேலைக்காரர்களையும் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லி என்னென்ன வேணுமோ ஒவ்வொரு காலத்திலையும் அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. எதுவுமே அவருக்கு கிடைக்கலங்கிற பிரச்சனையே இல்லை. அதில் அடுத்து சொல்கிறார், ஆடு மாடுகள் திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, நிறைய சொத்துலாம் எனக்கு இருந்துச்சு. 8வது வசனத்தில் சொல்கிறாரு, பொன்னையும் பொருளையும் சேகரித்தேன். என்னென்ன ஆசைப்பட்டாரோ, நகை கடைக்கு போகிறாரு, ஜாய் ஆலுக்காசு, அன்னைக்கு எந்த கடை இருந்துச்சுன்னு தெரில, எங்கெங்கே போய் என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்குறாரு. அடுத்து அவருக்கு வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிக்குது. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆடியோ செட்டு வாங்கி ஒரு டிவி வாங்கி வீட்டில் மாட்டுவோம் அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அன்னைக்கு இது எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின டிவிலாம் கிடையாது. அப்போ அவர் என்ன தெரியுமா செய்கிறார், இவர் பெரிய ஆள். 8வது வசனத்தில், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு பாட்டு வேணும்னா ஒரு இளையராஜா பாட்டை ஒரு செல்ஃபோனில் போட்டு கேட்பீங்க. அன்னைக்கு அது இல்லாத காலத்தில் இந்த ராஜா என்ன செஞ்சுருக்கிறாரு, பெரிய மியூசிக் டைரக்டர் பாடுறவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுறாரு, வாங்கப்பா காசு கொடுத்துறா வந்துருவாங்கல்ல, வந்து பாட வைக்கிறார். இவங்களெல்லாம் நான் சம்பாதிச்சேன், வர வச்சு மியூசிக்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம், வெளியிருந்து பார்த்தா எப்படி இருக்குப்பா, வாழ்க்கை அனுபவிக்கிறாயா, வீடை கட்டினா என்னென்ன நினைக்கிறத வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து வியக்கிறோம். அவர் சொல்கிறார், இன்னும் அடுத்து என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லுவார். 9வது வசனத்தில், எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனாக இருந்தேன். அப்படியே ஊரே மெச்சிக்கிறாங்க. அவர் போனாலே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் பெரிய ஃப்ளக்ஸ் வச்சுருவாங்க, அவருக்கு அவ்வளோ பெரிய ஆள். 10வது வசனத்தில், என் கண்கள் இச்சித்தவைகளை ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. ஒன்று யோசிச்சிட்டாருன்னா வாங்கிடுவார். அது வாங்கணுமா, செலவு பண்ணணுமா, வேஸ்ட் ஆயிருமே அப்படிலாம் யோசிக்க மாட்டார். காசு கொட்டி கிடக்கு, நினச்சதெல்லாம் வாங்குறார். வாங்கிட்டு இதை அடுத்து கடைசியாக இப்போ தான் அவர் சொல்ல போகிறார். வாழ்க்கையில் இப்படி கொஞ்சம் காலம் இப்படியே போயிட்டே இருக்குது. நல்லா கவனிங்க, அவருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது, எந்த ஒரு வியாதி கிடையாது, கடன் கிடையாது, ஐயோ வேலை இருக்கா சாப்பாடு கிடைக்குமா கிடையாது. அத்தனையும் பெரிய பணக்காரர், சமைச்சு போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, பெரிய வீட்டில் இருக்கிறாரு, எந்த ஒரு கவலையும் கிடையாது, வேலைக்கு ஆள் இருக்கிறாங்க, என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்கு, என்னென்ன வேணுமோ எல்லாம் இருந்தது. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாம் வாங்கி முடிச்சிடுறாரு. அப்படியே கொஞ்சம் காலம் போகுது. நம்ம நினைக்கிறோம், பா வாழ்க்கை அனுபவிக்கிறாயா, எப்படி இருந்தால் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் இல்லாத ஆட்கள் யோசிக்கிறோம். அவர் சொல்கிறார் 11வது வசனத்தில், பிரசங்கி 2:11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு இது அவ்வளோ புரியாது. கஷ்டம் தீர்ந்தால் நல்லா இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. இங்கே பைபிளில் நான் வாசித்த ஒரு மனிதனுடைய அனுபவம் என்ன சொல்லுது, வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை, பிரச்சனையே இல்லை, நினச்சதெல்லாம் எனக்கு கிடச்சிச்சு. அங்கே ஒரு வெறுமை இருக்கிறது, ஒரு வெறுமை வந்துடும். என்னத்துக்கு இதெல்லாம் வாங்கி செஞ்சு என்ன செய்ய, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி இங்கே தான் பைபிளுக்கு இப்போ தான் வரப்போகிறோம். இயேசுங்கிற ஒரு பேர் அவருக்கு வைக்கணும்னு சொன்னாங்களே, அந்த பேருடைய அர்த்தம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இங்கேருந்து தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்ம செய்தி என்ன பார்க்கிறோம், மனிதன் சந்தோஷத்தை தேடுகிறான். பிரச்சனையா இருக்கிறது, பிரச்சனை தீர்ந்துட்டா மாறிடுமா, பிரச்சனை தீர்ந்த பிறகும் மனிதனுக்கு மாறவில்லை.
அப்போ மனிதனுடைய பிரச்சனை என்னங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியலங்க. பெரிய விஞ்ஞானிகள், தத்துவ சாஸ்திரிகள் யோசித்து யோசித்து விடை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஆனால் இந்த உலகத்தை எல்லாம் உண்டாக்கின ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த ஒரு பைபிள் நமக்கு பரிசாக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பைபிள்ங்கிற இந்த புஸ்தகம் தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பரிசு. இதை படிக்கும்போது தான் பிரச்சனை என்ன, பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறதெல்லாம் அந்த புக்கில் தாங்க இருக்குது. இந்த புக்கில் தாங்க இந்த புத்தகத்தின் மையம் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். அவர் வரும்போது மறுபடியும் நம்ம அங்கே ஆரம்பித்த இடத்துக்கு வரப்போகிறோம். அவருக்கு என்ன பேர் வைக்கணுமா? இயேசுங்கிற பேர் வைக்கணுமா? ஏன்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களில் இருந்து ரட்சிப்பார். கண்டுபிடிச்சாச்சுங்க. இயேசுங்கிற பேருக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்கள்லேருந்து அவளை காப்பாற்றுவார், ரட்சிப்பார்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த பைபிள் மனிதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியுமா சொல்லுது? பாவம், இதுதான் பாவம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுது. சரி, பாவம்னா என்னங்க? நாங்கள் கிராமத்தில் போய் இயேசுநாதரை நம்புங்க, பாவத்திலேருந்து ரட்சிப்பார். சிலர் என்கிட்ட கேட்பாங்க, நாங்கள் என்ன கொலையாக செஞ்சோம், எங்களை போய் பாவிங்கிறீங்க, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், நாங்கள் பாட்டு உழைச்சி சாப்பிட்றோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லவங்க தான், அவங்க உண்மை தான். ஆனால் இந்த பைபிள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பற்றியும் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பாவி அப்படின்னு சொல்லுது. நீங்கள் இதை கோவப்படக்கூடாது. என்னையே பாவின்னு சொல்கிறீங்க, நீங்கள் கோவப்படக்கூடாது. நல்லா கவனிக்கணும் இந்த சொல்கிற செய்தியை. பாவம்னா என்னது அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்ல போனால், இந்த செய்தியை கேட்குற நீங்களோ இல்லை இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள், நமக்கு சின்ன வயசில் தப்பு செய்ய யாரும் சொல்லிக் கொடுக்காம தப்பு செய்வோம் பாருங்கள். நீங்கள் எப்படின்னு தெரியல, ஒருவேளை நல்லவங்களாக இருக்கலாம். நான் ஒரு நல்ல ஒரு வீட்டில் எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லா வளர்த்தாங்க. வீட்டில் கஷ்டம்லாம் ரொம்ப கிடையாது, நல்ல ஒரு வீட்டில் வளர்ந்தோம். சரி இருக்கட்டும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பர்களும் 2 பேர் இருப்போம். எங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு என்னென்னா, யார் பொருளையாவது திருடி அதை நாசம் பண்ணிடும். ஒருத்தர் புது பேனா வாங்கினா அதை உடச்சி 2 நாள் அதை முடிச்சிடணும். அது எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன பிரச்சனை எனக்கு? சரி, இதில் முக்கியமான ஒரு கேள்வி. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், தம்பி உங்களுக்கு யார் திருட சொல்லிக் கொடுத்தா? யாருமே சொல்லிக் கொடுக்கல. எங்கள் அப்பா டைப் ரைட்டிங் படிக்க சொல்லிக் கொடுத்தாங்க. போய் டெய்லி டக்குன்னு டைப் படிக்கணும். ஹிந்தி படிக்க வச்சாங்க. எப்படி திருடுவதுன்னு எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லிக் கொடுக்கல, யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்கல. இதை எங்கேருந்து படித்தேன்? இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வரலாம். சின்ன வயசில் நீங்கள் ஒரு சேட்டை பண்ணியிருப்பீங்க. யாருமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். சில தப்புலாம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களை பார்த்தா அப்படி தான் தெரியுது. கொஞ்சம் எனக்கு தெரியுது, கேமரா வழியில் நீங்கள் தெரியுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் சைக்காலஜிஸ்ட் பல மாதிரி யோசிப்பாங்க. இப்படி இருக்கலாம், மூளையில் எல்லாம் இருக்கட்டும். உங்களே என்னை உண்டாக்குன தெய்வங்க அவர் சொல்லிட்டாரு, பாவம்னு ஒன்று பிறக்கும் போதே உனக்குள்ளே வந்துச்சு. அது எப்படிங்க பிறக்கும் போதே எனக்குள்ளே வரும்? இந்த ஒருவேளை டிவியில் நான் முழுசாக தெரியலான்னு தெரியல, என் உயரம் 6 அடி. ஏன் 6 அடி இருக்கேன்னு தெரியுமா? எங்கள் அப்பா 6 அடி. நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருப்பீங்க, அம்மா மாதிரி இருப்பீங்க. உங்கள் அம்மா கலராக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கலராக இருப்பீங்க, கருப்பாக இருந்தால் கருப்பாக இருப்பீங்க. நம்முடைய தோற்றம் நம்முடைய பெற்றோரை போல இருக்கிறது போலவே பைபிள் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? கடவுள் படைத்த முதல் மனிதன் அவன் பாவம் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. இதெல்லாம் உண்மை, நம்புகிறவன் நம்மளே இதுதான் உண்மை. அவன் பாவம் செஞ்சு அந்த பாவங்கிறது வழியாக மனுஷனுக்குள்ளே வந்து இந்த பாவம் தாங்க மனிதனுக்குள்ள ஒரு பிரச்சனையாய் மாறி விடுகிறது. நான் சொன்னேன், அப்பாவை போல பார்க்கறதுக்கு இருக்கிறது போல, பெற்றோரை போல அந்த தப்பு செய்கிற சுபாவமும் பிறக்கும் போதே உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுதுங்க. இதுதாங்க பைபிள் சொல்கிற பிரச்சனைக்கு காரணம். சிலர் ரொம்ப தப்பு செய்யாமல் இருக்கலாம். ஏன்? 4 பேர் நமக்கு பிரச்சனை வரும், தப்பு செய்யாமல் இருப்பான். வாய்ப்பு இருக்க இடத்துல மனுஷன் தப்பு செஞ்சிடறான். இதற்கெல்லாம் காரணம் பாவம் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லியிருக்கு. இந்த பாவம் தான், எனக்குள்ளே இருக்கிற பாவம் தான் என்னை தவறு செய்ய வைக்கிறது. நிறைய நேரத்தில் பெரிய கைதிகள் ஏதாவது ஜெயிலில் இருப்பாங்க, கொலைகளை பண்ணிட்டு உள்ளே போயிருப்பாங்க. இதில் 2 வகை இருப்பாங்க. திட்டம் போட்டு காசுக்காக கொலை செய்கிற கூட்டம் இது ஒன்று இருக்கும். நிறைய கைதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க, ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. ஏன்பா நீ பண்ண அப்படின்னு அவங்ககிட்டலாம் கேட்டால் அடுத்து அவங்க எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கும் அதை நினச்சி நான் கவலைப்படுறேன். கொஞ்சம் அன்றைக்கி யோசிச்சிருந்தா நான் இந்த தப்புலேருந்து நான் என்னை காப்பாற்றிருக்கலாம், அன்றைக்கி இப்படி ஜெயிலில் கிடக்கிறேன், ஆயுள் தண்டனை அப்படின்னு நிறைய கவலைப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. இது மனிதனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை காண்பிக்கிறது. நான் தப்பு செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் தப்பு செய்து விடுகிறேன். குடிக்கிறவங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் குடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், குடிச்சிடுறேன். ஏங்க தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற மனிதன் மறுபடியும் தப்பு செய்து விடுகிறான்? பைபிள் சொல்லுது, நமக்குள் பாவம் இருக்கிறது. தப்பு செய்ய தூண்டுகிற சுபாவத்தோடு இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், தப்பு செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த தப்பு இன்னும் நம்மை பாவ உணர்வுகளை கொடுத்து பாவியாக நம்மை மாற்றி விடுகிறது. குற்ற உணர்ச்சி வந்துடுது. ஒரு சில தப்பு நம்ம செஞ்சிருப்போம், யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்குள்ள அது அப்படியே விரட்டிகிட்டே இருக்கும்.
ஏதாவது ஒரு பிரச்சனைனா யோசிப்போம், ஐயோ அந்த தப்பு செஞ்சோம் அதனால இப்படி ஆயிடுச்சோ. குற்ற உணர்வுங்கிறது நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கு பாருங்க வாழ்க்கை முழுசும் இல்லை. இதுதான் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சரி, அப்போ இந்த பாவம் வந்தால் என்ன ஆகும்? முதல் மனிதன் பாவம் செஞ்ச போது ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவாய். நம்மை படைத்த தெய்வம் சாவதற்கு நம்மை உண்டாக்கலை, உயிரோட என்னன்னைக்கு இருக்குன்னு உருவாக்கினார். ஆனால் அந்த பாவங்கிறது வந்து தாங்க சாவுன்னு ஒன்று வருது, வியாதி வருது, சண்டை சச்சரவு எல்லாம் அந்த பாவத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லி இந்த பைபிள் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த பாவத்துடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி ரோமர் அப்படின்னு ஒரு பைபிளில் ஒரு நிருபம் இருக்குது. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிற தேவ மனிதர் அங்கே எழுதுகிறாரு, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கு. நீங்களும் நானும் செய்த தவறுக்கு ஒரு தண்டனை உண்டு. ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அங்கே கோர்ட்டில் ஒரு தண்டனை உண்டு. நீ இப்படி ஒரு தப்பு செஞ்சிருக்கியா, உனக்கு இத்தனை ஆண்டு சிறை, இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறியா, உனக்கு இப்படி தண்டனைன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் சட்டங்கள் இருக்கிறது போல, அதெல்லாம் அதே போல பரலோகத்தில் இருக்கிற கடவுளுடைய கோர்ட்டில் ஒரு திட்டங்கள் இருக்கிறது. பாவம் செஞ்சால் ஒரு மனுஷனுக்கு சாவு தான் தண்டனைன்னு சொல்லி இருக்கு. அதுதாங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இங்கே தாங்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேடி வருகிறார். அவர் எதுக்கு தெரியுமா வந்தார்? இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அவர் இருக்கும்போது செய்யாத அற்புதங்களே இல்லை, இன்றைக்கும் அதே அற்புதங்களை செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நோய் இருக்கா, அதை குணமாக்குகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இருக்கிறார். இவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சரித்திரத்தை 2ஆக பிரித்தவர் வந்து என்ன தெரியுமா செஞ்சார்? நன்மை செய்தார். அன்னைக்கு இருக்கிற மனிதர்களுக்கு அவரை பிடிக்கல, பொறாமை. நல்லது செஞ்சால் 4 பேருக்கு பிடிக்காது பாருங்கள். நம்மளை விட நல்லா இவன் நிறைய பேர் பார்க்குறாங்கப்பா, புகழ்கிறாங்கன்னா 4 பேருக்கு பிடிக்காதுல்ல. பொறாமையினால் அன்னைக்கு அவரை தூக்கு தண்டனை அப்படின்னு இருக்கிற மாதிரி அன்னைக்கு சிலுவையில் அறைந்து கொள்வது குற்றவாளிகளுக்குரிய ஒரு தண்டனை. அன்னைக்கு சிலுவை அது வந்து ரொம்ப ஒரு கோரமான மரணம், ரொம்ப ரொம்ப தப்பு செஞ்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை பொய் குற்றச்சாட்டினாலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். எதுக்காகங்க அவர் சிலுவையில் அறையப்படணும்? அவர் பாவமே இல்லாதவர். அவர் கூட இருந்தவங்க அவரை விசாரித்த அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க, இவர்கிட்ட ஒரு குற்றமும் நான் காணவில்லைன்னு விசாரித்த அதிகாரி சொல்கிறாரு. யாருமே அவர்கிட்ட எந்த ஒரு குற்றத்தை நிரூபிக்க முடியவில்லை. ஆனால் எதுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஏசாயா அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம், இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்ன ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் 53வது அதிகாரத்தில் இந்த இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வருகிறார், பாவங்களிலிருந்து எப்படி ரட்சிக்க போறாருங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் அங்கே எழுதியிருக்கு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு. கிறிஸ்மஸ் காலத்தில் இந்த உலகத்திற்கு நம்மை தேடி வந்த தேவ மைந்தன் வளர்கிறார், நன்மை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையின் முடிவு எங்கே? சிலுவையில் அறைகிறார்கள். எதுக்காக அங்கே அவர் விட்டு கொடுத்தாரு? எதிரிகளெல்லாம் சுட்டு எரிச்சிருக்கலாம்ல, இல்லை, அவர் வந்ததே இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற. நீங்களும் நானும் செய்த தவறுக்கு அடைய வேண்டிய தண்டனையை அங்கே எழுதியிருக்கு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. அவரை வாரினால் அடித்தார்கள், முள் முடி சூட்டினாங்க, எதோ செய்தாங்க. எதற்காக? நீங்களும் நானும் செய்த மீறுதல்கள், எல்லையை மீறி நம்ம நடந்து வாழ்க்கையில் செஞ்ச தப்புக்கு அவர் காயப்பட்டு. நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அந்த சிலுவை காட்சிங்கிறதுங்க, அந்த பைபிளில் வாசித்தாலோ ஏதாவது ஒரு வீடியோவில் பாருங்கள், அந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்த காட்சி யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு கிராமத்துலலாம் போட்டு ஒரு அம்மாவுக்கு கிராமத்தில் கோவம் வந்துருச்சு, நிறுத்துங்க டிவியை, படத்தை போடுற நிப்பாட்டுங்க, ஏன் அந்த மனுஷனை போட்டு இப்படி சித்திரவை பண்ணுறீங்க? கிராமத்தில் ஒரு அம்மா கோவம் வந்துருச்சு, தாங்க முடியல அவங்களால. ஏன் இப்படி போட்டு ஒரு மனுஷனை கொடுமைப்படுத்தணும்? அது அவ்வளவு வேதனையானது. எதற்காக? இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்காக மட்டும் இல்லை, பேசுகிற எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. வாழ்க்கையில் சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. அந்த நிம்மதியை நமக்கு தருவதற்காக அவர் அந்த தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதாங்க நற்செய்தி. கிறிஸ்மஸ் சொல்லுகிற நற்செய்தி என்ன? பிறக்க போகிற தேவகுமாரனுக்கு இயேசுன்னு பேர் வைக்கணும். ஏன்? நம்மை பாவங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றுவார், மீட்பார், ரட்சிப்பார். எப்படிங்க அதை செய்தார்? சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக தண்டனை ஏற்று அந்த கொடிய வேதனை ஏற்றுக்கொண்டு அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார், உயிரை நமக்காக கொடுத்தார். அது முடிஞ்சிடல. அவர் சொன்னார், என்னை இப்படி சிலுவையில் அறைவாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணும், ஆனால் நான் 3வது நாள் உயிரோடு வருவேன். சீஷர்கள்ட்ட இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொன்னார், சொன்னபடியே 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இது எத்தனையோ பேர் கண்கண்ட சாட்சி இந்த பைபிளில் எழுதியிருக்கு.
இதை நம்ப முடியுமா? என்னைக்கோ யாரோ சிலுவையில் அரைஞ்சாங்க, உயிரோட வந்துட்டாங்க, நம்ப முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? இங்கே நின்று பேசுகிற நான் சொல்கிறேன், நான் ஒரு சாட்சி. என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றத்தை நான் நினச்சி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவை நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் சந்தித்து இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றி எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்தார். இன்னைக்கு நான் சாட்சி சொல்ல முடியும். நான் ஒரு மருந்து மொத்த வியாபாரம் பார்த்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு கடையெல்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு வாழ்க்கை. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, என் வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்த இயேசுவை நான் பார்க்குறேன். இங்கே சுற்றி இல்லை எல்லாருக்கும் நான் சொல்லணும், கிராமங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி இந்த கிராம மிஷனரி இயக்கத்தில் ஊழியத்தில் சேர்ந்துருக்கிறேன். பாருங்கள், ஒரே ஒரு காரணம், எனக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம். அவர் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தது. நான் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் எத்தனையோ லட்சம் கோடி மக்கள் அவரை டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவருங்கிற ருசிச்சு பாருங்கன்னு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. ஒரு ஹோட்டலில் இந்த புரோட்டா நல்லா இருக்கும், சிக்கன் நல்லா இருக்குன்னு போய் பார்த்தா தானே தெரியும். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பாருங்களேன். என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அந்த இயேசுவை என் வாழ்க்கையில் வரணும், அவர் பாவத்தெல்லாம் மன்னிப்பாருன்னு சொல்கிறீங்களே, நான் என்ன செய்யணும்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லை. நம்மகிட்ட நான் சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ இப்படி தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ இந்த தப்பு பண்ணிட்டோம் இருக்கிறோமேன்னு சொல்லி சில விஷயங்கள் உங்களை உறுத்துதில்லை. அது எல்லாம் நீங்கள் எங்கேயாவது ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போங்க. அங்கே நம்ம இந்த பைபிளில் சொன்ன இந்த இயேசுவை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபிக்க வேண்டியதான், ப்ரேயர் பண்ண வேண்டியதான். கேட்பாரா? கட்டாயமாக கேட்குறார். இயேசுவே என் வாழ்க்கையில் இப்படிலாம் நான் தப்பு செஞ்சுட்டேன், எனக்கு இதெல்லாம் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது, எனக்காக நீங்கள் சிலுவையிலலாம் தண்டனை ஏற்றுக்கிட்டீங்களாம்ல, அதை நான் நம்புகிறேன், நீங்கள் உயிரோடு எழுந்துட்டீங்கிற நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி சொல்லிட்டீங்க. நாங்கள் பைபிளில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். ஐயோ நான் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒன்றை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பைபிளில் இது இங்கே கொடுத்த வார்த்தைகள் ப்ராமிஸ், கடவுள் கொடுத்த ப்ராமிஸ். மனுஷன் ஒரு சத்தியம் பண்ண அதை நிறைவேற்றுறா பாருங்க. கடவுள் பைபிளில் சொல்லியிருக்கிறார், அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்தமாக்கும் அப்படிங்கிற வசனம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவாகும். அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே உங்களுக்கு இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இயேசு அவர் என்ன செய்வார்? பாவங்களில் இருந்து ரட்சிப்பார். பாவம்னா என்ன? நமக்குள்ள இருந்து நம்மை தப்பு செய்ய தூண்டுகிற சுபாவம், நாம் செய்த தவறுகள், இது எல்லாவற்றையும் இயேசு என்னைக்கு நம்ம தேடுகிறோமோ அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்தமாக்கிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்து நீங்கள் இயேசுவை நம்ப ஆரம்பித்தா என்ன தெரியுமா ஆகும்? ஒவ்வொரு நாள் அவரை தேடி நீங்கள் அவர் பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்க நமக்குள்ளே சில தப்பை நம்ம யோசிக்கிறோம்ல, ஐயோ இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடறேன் அப்படிலாம் யோசிக்கிறோம்ல, அதெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு உதவி செய்வார். செல்ஃப் கண்ட்ரோல்லாம் ரொம்ப நம்மளால் முடியாது. சுய கட்டுப்பாடு நான் தீர்மானிச்சிருக்கேன், இதெல்லாம் அவுட் ஆயிரும், ஃபெயில் ஆயிடுவோம். ஆனால் இயேசுவை தேடி அவரை நம்பி அவர்கிட்ட இயேசுவை என்னால் இந்த தப்பை நான் அடிக்கடி செஞ்சிடறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, என்னடா நம்ம தப்பு செய்யாமல் இருக்கோம், நம்மளா நல்லவனாக இருக்கோம் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அது மட்டும் இல்லைங்க, இந்த பாவம் மன்னிப்பு கிடைச்சதுனால இருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, என்னை நம்பினேன்னா நீ செத்தாலும் பிழைப்பப்பா, மரித்தாலும் நீ பிழைப்பாயின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கிற இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? பணம் லட்சம் கோடி இருந்தாலும் வாங்க முடியாத ஒன்று, மரண பயத்திலிருந்து விடுதலை. மரணம் வரைக்கும் நான் ஏதாவது செய்யலாம், ஆஸ்பத்திரியில் போய் கூட கொஞ்சம் ஆயுஷ் நாளை கூட்டலாம், நல்லா நிறைய செலவழிச்சா. ஆனால் சாவுன்னு ஒன்று வந்தால் அடுத்து என்ன யாருக்குமே தெரியலை. ஆனால் பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா மரணத்திற்கு பின்னாடி ஒரு அருமையான ஒரு புது வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு ஒரு முழு நிச்சயத்தை கொடுக்குங்க. பைபிள் படிக்க அந்த நிச்சயம் உங்களுக்குள்ளே வரும். மரணம் சாவுங்கிறத பற்றி பயம் போயிடும். ஐயோ சாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். ஓ சாவுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பைபிளில் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் படிக்கங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய நம்பிக்கையினால நிரப்பப்படும். இதுதான் கிறிஸ்மஸ் சொல்லுகிற நற்செய்தி. பாவங்களை மன்னிக்கிற இயேசு, பாவங்களை மேற்கொள்ள உதவி செய்கிற இயேசு. ஒரு நாள் பாவமே இல்லாத இடத்துக்கு போக போகிறோம், பிரச்சனையே இல்லாத புதிய வானம் புதிய பூமின்னு எழுதியிருக்கு. எம்ஜிஆர் பாட்டு ஞாபகம் வருது அவங்களுக்கு? நான் நினைக்கிறேன் கண்ணதாசன் இங்கே அவருக்கு எங்கெங்கே புதிய வானம் புதிய பூமிங்கன்னு எப்படிங்க பாட்டு வார்த்தைலாம் கிடைக்கும்? இது பைபிளில் இருக்குது. யார்ட்டையாவது பக்கத்து கிறிஸ்தவங்கிட்ட பைபிள் வாங்கி பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசியில் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தில் பார்த்தா இருக்குது, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன்,
கண்ணதாசன் பைபிளுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? கண்ணதாசன் பைபிளை படிச்சிருக்கிறாரு. இயேசு காவியோன்னு அருமையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வாங்கி வாசிச்சு பாருங்கள். அவர் தன்னுடைய கவிதை நடையிலே அழகாக பைபிளில் சொல்லப்பட்ட நற்செய்தியின் வார்த்தைகள்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தைலாம் தெரிஞ்சு அவர் ஒரு எம்ஜிஆருக்கு பாட்டு எழுதிட்டார். இருக்கட்டும், புதிய வானம் புதிய பூமின்னு ஒன்று இருக்குது, கவலையே இல்லாத அங்கே எழுதியிருக்கு. இனி வியாதி இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லைங்கிற ஒரு அருமையான உலகம் இருக்கிற ஒரு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் 100 கணக்காக உலகத்தில் இருக்குது. இதை கேட்குறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, புது வாழ்க்கை கிடைச்சது. அது மட்டும் இல்லைங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. கடன், பெரிய ஒரு தொழிற்சாலை வைத்திருந்து நஷ்டமடைந்து பல லட்சங்கள் கோடிகள் கிட்ட கடனாகி ஊர் விட்டு ஊர் வந்து, உங்களுக்கு நீங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியல. கடன் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இருந்த அந்த முந்தின ஊரை விட்டு ஓடி போகிறோன்னு யாரோ சொல்லி எங்களை வீட்டுக்குள்ளே ஒரு நாள் பூட்டி வச்சுட்டாங்க. கேட்டுலாம் பூட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தோம். இப்படிலாம் அசிங்கப்பட்ட காலங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் பார்க்கணுமோ பார்த்துருக்குறேங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் வந்துங்க அடுத்து ஒரு புது தொழிலை தொடங்கணும். புது தொழிலை ஆசீர்வதிச்சார். நிறைய கடன் இருந்துச்சு, தனியார்ட்ட வாங்கின கடன், ஒரு கடன் இல்லாமல் ஆண்டவர் அடைக்க உதவி செஞ்சார். அப்போ தான் இந்த டேவிட் கணேசன் ஊழியத்தில் இருக்கிற அண்ணனோடு பழக்கம். பகுதி நேரமாக ஊழியத்துக்கு வருவேன், அடுத்து முழு நேரமாக 2003 ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, தனியார் கடனெல்லாம் அடைச்சோம். கவர்மெண்ட்டில் இருந்த பேங்க் கடன் 72 லட்சத்தை எங்களால் அடைக்க முடியலை. சில கிறிஸ்தவங்கள்லாம் கேட்டாங்க, 72 லட்சம் கடன் வச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி. 72 லட்சத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. நமக்கு தெரிஞ்சது என்ன, இயேசுநாதர்கிட்ட ஜெபம் பண்ணும், அவர் ஏதாவது செய்வார்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் இயேசுநாதரை பற்றி சொல்ல வந்துட்டேன். நடந்தது என்ன, கிட்டத்தட்ட ஊழியத்துக்கு ஒரு 1.5 வருஷத்தில் 2 பேங்க்கில் உள்ள கடன், ஒரு பேங்க்கில் நோட்டீஸ் வந்துச்சு, 35 லட்சத்தை முடிக்கணும்னா அசல் 4.5 லட்சத்தை கொடுன்னு சொல்லி. பெரிய ஒரு சந்தோஷமாக நீங்கள் நினைக்கலாம். 4.5 லட்சமே என்கிட்ட இல்லை. நடந்தது என்ன, ஒரு இடத்த அடமானமோ கொடுத்துருந்தோம். அதை இன்னொருத்தர் அந்த நோட்டீஸ் ஒரு 10 நாளில் ஒருத்தர் அதை 4.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 1 ரூபா செலவு இல்லாமல் ஒரு 35 லட்சம் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு இப்போ எதை கதை சொல்கிறேன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் வாங்க, நான் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஆதாரத்தோட. இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் என் கண்ணால் பார்த்தது. அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு அரசு சிறு தொழிலுக்கு கடன் கொடுக்குற நிறுவனம் TIICன்னு இருக்கு, அங்கேருந்து நோட்டீஸ் வந்துச்சு, 37 லட்சம். ஒன்றை போன்ற இப்படி நலிவடைந்த கம்பெனிகளுக்கு அரசாங்கம் புது திட்டங்களை வகுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்துச்சு. இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையா, இயேசு கிறிஸ்துவை நம்பி பாருங்க, உங்களுக்காக அரசாங்கத்தில் உங்களுக்குன்னு புது திட்டங்கள்லாம் உருவாகும் பாருங்க. அதில் என்ன தெரியுமா எழுதிருந்துச்சு, இத்தனை % டிஸ்கவுண்ட் போக 42,000 கட்டு, 42,500 கட்டு, 37 லட்சத்தை முடிச்சிடறோன்னு வந்துச்சு. அதை ஒரு வாரத்தில் நான் கட்டி முடித்தோங்க. 6 மாதத்தில் 72 லட்சம் கடன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அடைக்க இந்த இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். இவர் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, புது வாழ்க்கை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, உலகம் தர முடியாத சந்தோஷத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அவருக்கு ரொம்ப எல்லாமே ஈஸி. பைபிளில் 2 ராஜாக்கள் 6:6 அப்படிங்கிற வசனத்தில் ஒன்று இருக்குது, இரும்பு மிதந்ததுன்னு இருக்கு. போ தம்பி அப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் உண்மை. இரும்பை தண்ணிக்குள்ளே முங்குற மாதிரி யாருங்க வச்சா, படைத்த தெய்வம் தாங்க அதை முங்குற மாதிரி படைச்சிருக்கிறாரு. டென்சிட்டி அடர்த்தியை கொடுத்துருக்கிறாரு. தேவை ஒருத்தன் அது தொலைஞ்சு போதும், ஐயோ கடன் வாங்கினதுன்னு கவலைப்படுறான், அவனுக்கு அற்புதம் செய்கிறார், அது இரும்பு மிதந்துருது. உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அற்புதமோ இந்த இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, இயேசுவே நான் என் வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நான் நிறைய வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டேன், நான் ஒரு பாவின்னு பைபிள் சொல்கிற அந்த வார்த்தையை நான் நம்பி ஒத்துக்கிறேன். ஒருவேளை மற்றவங்க பார்க்க நான் நல்லவனாக இருக்கலாம், எனக்குள்ளே இந்த தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை ஒத்துக்கிட்டு அவர்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். புது வாழ்க்கையை கொடுப்பாரு. அந்த சந்தோஷத்துக்கு உலகத்தில் எங்குமே ஈடே கிடையாது, அது போரே அடிக்காது. இந்த இயேசுநாதரை நம்பி 30 வருஷமாக இருக்கேன், 30 வருஷம் கழித்து சலிக்காத ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். அப்பப்போ ஏதாவது கவலை வரும், வந்துட்டு போட்டோம், மறுபடியும் அந்த சந்தோஷம் புதுசாயிரும். இந்த பைபிளை படிக்கும் போது, இயேசுநாதரை தேடும் போது அந்த சந்தோஷம் கிடைச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு தீர்வு இயேசு கிறிஸ்துவிடத்தில் உண்டு. என்ன வியாதியா, டாக்டர் சுகமாகாதுன்னு சொல்லிட்டாரா, இயேசு கிறிஸ்துவே இயேசுவே என்று சொல்லி பாருங்க. வீட்டில் கடன் பிரச்சனையா, இயேசுவே என்று சொல்லி பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனையா, என்ன பிரச்சனை, இயேசுவே என்று சொல்லி வேண்டுதல் செய்து பாருங்கள். இந்த இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இந்த வார்த்தை கேட்ட உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுக்காக இந்த உலகத்தில் கிறிஸ்மஸ் நாட்களில் தேடி வந்த எங்கள் அன்பின் தெய்வமே இயேசு ராஜா, இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான ஒவ்வொரு நண்பர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
இந்த வார்த்தையை கேட்கிற அவருடைய இருதயங்கள் ஆண்டவரே இந்த இயேசுவின் அன்பை அறியட்டும். பாவங்களை மன்னிக்கிற ஆண்டவரே உம்முடைய வல்லமை அவங்க பார்க்கட்டும். வாழ்க்கைக்கு என்ன அற்புதம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செய்வீங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அதை நம்பி உங்களை பற்றி கொண்டு ஆண்டவரே இரும்ப மிதக்க வைக்கிற அற்புத தெய்வத்தை அவங்களும் வாழ்க்கையில் பார்க்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கு பின்பு மரணத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை, புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மகிமையான ஒரு உலகத்தில் பிரவேசிப்பதற்கு வழி வச்சிருக்கீங்கிறத இவங்க எல்லாம் புரிந்து கொள்ள அவருடைய மனக்கண்களை திறந்துருளுங்க. ஆசீர்வதிங்க. என்ன குறைகளோடு கஷ்டத்தோடு டிவிக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கஷ்டங்கள் இயேசுவின் வல்லமையுள்ள பேரால் மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.